காடுகளில் விலங்குகளை விரட்டுவதற்கு அவன் ஒரே அடிதான் அடிப்பான். அவன் படம் கேஜிஎஃப் இங்க ஓடும், அவன் படம் காந்தாரா இங்க ஓடும். ஆனா நம்ம படம் அங்க ஓடாது. தம்பி விஜயெல்லாம் நடிச்சு அங்க போனா பதாகை கிளிப்பான், தேட்டர் இருக்குவான். 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை படி இந்தியை படி இந்தியை படி அப்படின்னு. நாங்க தமிழ் தேசம் பேசுறது உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பா இருக்குன்னா, நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி என்டி ராமாராவ் தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப ஏன் நீங்க யாருமே எதிர்க்கல, யாருமே பேசல? அவர் இன்னைக்கு தமிழ் தேசியத்தை ஏற்காமல் எதிர்க்கிற எல்லா இயக்கமும் என்டி ராமாராவோட தெலுங்கு தேசம் கட்சியோட, சந்திரபாபு நாயுடோட தெலுங்கு தேசம் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கா இல்லையா? சின்ன நாடுகள் நான் பார்க்குறேன், இது மாதிரி என்ன கொட்டினா என்னடா பண்ணுதுன்னு விறுவிறுன்னு உலங்குறதுல ஒரு பொடியை தூக்கிட்டு போகுது, ஒரு பவுடரை பொடியை தூவுது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தோன்னா அதை அப்படியே கெட்டிப்பட்டு போயிடுது. அப்படியே பாய் மாதிரி சுருட்டி டக்குன்னு அப்படி வாங்கி வச்சு தூக்கிட்டு பறந்து போயிடுறான். அந்த நாடே நான் வந்து வளர்ற நாடு, வளர்ந்துட்டேன் நாடுன்னு சொல்லலை. அது டிஜிட்டல் இந்தியா பேசல, டெவலப்பும் பேசல, ஒன்றும் பேசல. எங்காலும் போய் வெளிநாட்டில் நின்றுக்கிட்டு இந்தியா வளர்கிறது, உலகமே எங்களை பார்த்து வியக்கிறது. அப்புறம் கடல்ல ஓட்ட என்னை வாழிக்கிட்டல்னா வியக்கம் என்ன பண்ணுவான்? அரசியல் தயவு செய்து பேசிடாதீம்பாங்க. நான் கேட்பேன், இதை விட சிறந்த அரசியல் என்னை பேசாதீங்கன்னு சொல்றது மாதிரி ஒரு அரசியல் இருக்கா? இதை பேசுறதுக்கு ஒருத்தருக்கும் துணிவு இல்லை. ஏன்னா எல்லாரும் பயப்படுவான். அண்ணன் இவ்வளோ பேசுறேன்ல, எல்லார் வீட்டிலையும் ரைடை போடுறான்ல, என் வீட்டில் ஒரு ரைடை போட சொல்லு, போட மாட்டான். ஏன்னா தெரியும் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு. இதில் என்ன வரும்னு தட்டி பார்த்தா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ என் முகத்தை போட்டான், அப்போ தான் திறக்கிறான்றான். தமிழர்களை எப்படி கண்டுபிடி பேசிமா? கூட்டமாக இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி, எவன் தன்னை அறியாமல் ஆடுறானா அவனே தனியாகிடு, அவன்லாம் ஏன்? இந்திய தேசியம் என்ற ஒன்று கிடையாது, அது உருவாக்கம். இந்தியா என்கிற ஒரு நாடு முன் எப்போதும் இருந்ததில்லை, அது உருவாக்கப்பட்டது. அதனால் இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசம் கிடையாது, பல தேசங்களின் ஒன்றியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், இது ஐரோப்பிய யூனியன் போல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்தியா தட் இஸ் பாரத் சேல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதான் அரசியல் சாசனமே சொல்லுது. அதனால அது இல்லை. திராவிடம்ங்கிறது கருத்து உருவாக்கம். திராவிடர் இங்கே யாரும் இல்லை, ஆனால் ஒன்றுதான் இருந்தது. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று நான் சொல்லல. அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருந்தகையில் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன்னுடைய ஆய்விலே நிறுவி இருக்கிறார்கள். அதை ஏற்க அல்லது அதை மறுக்க இங்க யாரும் இல்லை. அதை ஏற்கல, அது குறித்து விவாதிக்கல, ஆனால் மறுக்க இங்க யாரும் இல்லை. பிறகு இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை அறிவாசான அம்பேத்கர் அவர்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள், என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்றார். அவருக்கு மேல சான்றுங்க எதுவும் தேவையில்லை. அப்ப இந்த நிலம் முழுமைக்கும் தமிழர் நிலம், இங்க தமிழர் தேசம், தமிழர் தாயகம் தான் இருந்திருக்குது. இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரான் நாட்டில் ஓடி போய் நட்டுட்டு வந்திருக்க முடியாது. அப்பது என் தேசம். பகிருடைய ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுது. கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. அப்ப அவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்திருக்கான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலக என்று தொல்காப்பியம் பாடுது, கூறுது. வடவேங்கடம்னா திருப்பதி நினைச்சுக்கிட்டு கூடாது. வெங்கடாசலதி கோயில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது வடவேங்கடம்னா திருப்பதியை நினைச்சிருப்பான். வடவேங்கடம்னா வட என்றால் இடம், வெங்கென்றால் வெப்பம். தக்கான பீடபூமி வரை பரவி வாழ்ந்தாங்கிறான் தமிழன். அப்ப இது என் தாயகம். நியாயமாக பார்த்தால், உண்மையை நீங்க உறக்க சொல்வதானால் பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்றுதான் சொல்லணும். இந்தியான்னு இதுக்கு பேர் வைக்கல, அது வெள்ளக்கார வச்ச பேரு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வெள்ளக்காரன் பெத்து போட்டு பேர் வளர்த்தா இவன் அப்ப முறை வச்சு கொண்டாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அதனால அவ்வளவு பரவி வாழ்ந்த ஒரு பேரினம் குறுகி குறுகி காலடியில ஒரு நிலப்பரப்பு வச்சிருக்கு. அது இப்ப தமிழ்நாடுன்னு பேர் இருக்குது. நாடு தமிழ்நாடா இருக்குது. ஏன் இந்த அரசியல் அவசியம் அப்படின்னா,
நாடு தமிழ்நாடாக இருக்கிறது. தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடாக இருக்கிறது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இதான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் வரும்போது முன்வைத்த முழக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதெல்லாம் அவர்கள் முன்வைத்த முழக்கம். பாரதி சொல்றான்ல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்ங்கிறான். பாரதிக்கு திருப்பி நாம சொல்றோம், ஆமா பாரதி, எங்கேயும் காணா. நீ சொன்னது சரிதான், எங்கேயும் காணா. தமிழ்நாடுன்னு பெயர் வைத்து அரசு அலுவலகங்களில் தமிழ் வாழ்க என்று எழுதி வைத்து விட்டால் தமிழ் வாழ்ந்து விடுமா? ஆட்சி மொழியாக இல்லை, அதிகார மொழியாக இல்லை, பண்பாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக இல்லை, கல்வி மொழி பயிற்று மொழியாக இல்லை, பாடமொழியாக கூட இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, விளம்பர பலகைகளில் தெருக்களில் எங்குமே தமிழ் இல்லை. பிளாட்ஸ் இருக்கு, அடுக்கங்க இருக்கா, ஸ்ட்ரீட் இருக்கு, தெரு இருக்கா, அவனி இருக்கு, நிலச்சாலை இருக்கா, செக்டர் இருக்கு, எக்ஸ்டென்ஷன் இருக்கு, விரிவு பிரிவு இருக்க. அப்ப தமிழ் இல்லை. இது தமிங்கில நாடாக, ஒரு தங்கிலீஷ் நாடாக திட்டமிட்டு மாற்றப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும்? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தேவனைய பாவாணர். அப்ப தமிழ் மீட்சி வரணும் என்றால் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி வரணும். அதுதான் தமிழ் தேசிய அரசியலின் அவசியம். எதுக்காக? மொழி மொழி என்று ஏன் மொழி தமிழ் தமிழ் என்று ஏன் சீமான் சாகிறீர்கள் என்று. என் தமிழுக்காக சாகாமல் வேறு எதற்காக சாவது? தமிழ் மற்றவர்களுக்கு பேச்சு மொழி, மற்ற மொழியை போல என் தாய்மொழி தமிழ் பேச்சு மொழி அல்ல. அது என் மூச்சு மொழி, என் மூச்சு. அது தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னா, என் உயிருக்கு சமப்படாது. சும்மா கருத்தை கடத்துவதற்கான மொழி அல்ல. அது என் முகம், அது என் முகவரி, அது என் அடையாளம், அது என் இலக்கியம், அது என் கலை, அது என் பண்பாடு, அது என் வழிபாடு, அதுவே என் வரலாறு. அவளே என் தாய். அது தெரியாம மொழி மொழி தமிழை வச்சுட்டு என்ன செய்வ? தமிழை வச்சுட்டு என்ன? மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழிந்து விடும். என் முகம் சிதைந்து நான் இறந்து விட்டால் என் பிணத்தை எப்படி அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி ஒரு இனத்தின் மொழி சிதைந்து அழிந்து விட்டால் அந்த இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு தேசிய இனமும் தன் தாய்மொழியை தூக்கி பிடிக்கிறது. வரலாறு எங்கும் நமக்கு படிப்பின இருக்கு. மொழியை தொலைத்து விட்ட எந்த இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி கிடையாது. இயேசு பேசிய மொழி அரமைக்கு. இன்னைக்கு அந்த மொழி இருக்குதா? எல்லா மொழியும் அழிந்து கொண்டிருக்குது. ஹீப்ருல இருந்து கிரேக்க மொழியிலிருந்து எல்லாம் அழிந்து கொண்டிருக்கு. அப்படித்தான் நம் தாய்மொழியும் அழிந்து கொண்டிருக்கு. இங்க பேசிய வரவேற்று பேசிய என் தம்பி எல்லாம் பேசினாங்க, உலகின் முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ். ஆதிகளில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் அங்கிருந்து இடம்பெயர தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழில் இருக்கிறதுன்னு கால்டுவெல் போப் சொல்றார். இன்னைக்கு இருக்கு. நமது தாத்தா தேவனைய பாவாணர் தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுன்னு ஆய்வுல நிறுவுகிறார். கால்டுவெல் போப் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்ததாக கூட இருக்கலாம் என்று சொல்றார். அவ்வளவு பெரிய மொழியை அழிய விட்டுட்டு 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை படி, இந்தியை படி, இந்தியை படி அப்படின்னு. எதுக்கு இந்தி ஏன் நாம் படிக்கணும்? கேள்வி. வடநாட்டில் வேலை என்ன? அப்புறம் எதுக்கு ஒரு நாளைக்கு 15,000 பேர் இங்கே வரான் வேலைக்கு இந்தியை படிச்சுட்டு? இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களை எல்லாம் வேலையில் தண்ணீரை அடைந்து விட்டீர்களா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அப்ப 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் என் தாயகத்தில் வேலைக்கு வந்து சோன் பப்படியும் சொட்டுரும் பானிபுரி வித்துறானே ஏன்? அதுக்கு பதில் இல்லை. எங்க சாப்பாட்டு மேசையை துடைக்கிறான், இங்கே வந்து நாத்து நட்டுக்கிட்டு இருக்கான், கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் யாரு? ஏமாற்று. நீங்க ஒரு நாட்டை அழிக்கணும், ஒரு இனத்தை அழிக்கணும்னா யானைப்படை
குதிரைப்படை கொண்டுட்டு வர வேண்டியதில்லை, பீரங்கி தூக்கிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு வந்து சண்டை, ஒரு உயிர் கூட போக வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் பூமியில் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, அழித்து விட முடியும். அப்ப என்ன செய்யணும்? முதலில் அவன் மொழி அழிக்கணும். மொழி அழிந்தால் கலை இலக்கிய பண்பாடு அழிந்து விடும், அந்த இனம் அழிந்து விடும், நாடு அழிந்து விடும். அவ்வளவுதான். அதனாலேயே தமிழை நாம மீட்க காக்க போராடுறோம். அதனாலே இது மொழி வெறியா? ஆம் மொழி வெறி. அது இனவெறியா? ஆம் இனவெறி. நாங்கள் உலகத்தில் எல்லா மொழியையும் நேசிக்கிறோம், அந்த மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். அதை போலவே எங்கள் மொழியும் எங்கள் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். முன்னதை நீங்கள் மானுட பற்று என்கிறீர்கள், பின்னதை இனவெறி என்கிறீர்கள், இருந்துட்டு போகட்டும். இதான் கோட்பாடு. தமிழ் தேசம் என்கிறார்கள், பாசிஸ்டுகள், சாவனிஸ்டுகள், இனவெறியர்கள். அந்த நேரம் நமக்கு ஒரு திமிரு ஏறணும். நம்ம நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கோம், எனக்கு தமிழ் பற்று, எனக்கு தமிழின் மீது பற்று இருக்கக்கூடாது, வெறி இருக்கணும். உங்க அம்மாவை நீங்க ஒரு முறைதானுங்க அம்மான்னு சொல்லணும், ஓயாம சொல்லக்கூடாதுங்க. அப்படி யார் எனக்கு சொல்ல முடியும்? அந்த விதியை யார் விதிக்க முடியும்? எனக்கு என் தாயை நான் பேரன்பு கொண்டு நேசிப்பதற்கு யார் தடை சட்டம் போட முடியும்? யார் கருத்து சொல்ல முடியும்? இதெல்லாம் இது கொடுமை, இதெல்லாம் கொடுமை. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் உங்கள் அண்ணன் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பெருமையோடு நினைவு கூறுங்கள். பல்வேறு மொழிகளின் தாய் தமிழ். அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் ஒரு வெள்ளை பலகை, அதில் பாடம் நடத்தும் போது மாணவர்களுக்கு மொழியியல் ஆய்வறிஞர் சொல்கிறார், உலகில் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று எழுதுற குறிப்பிடுறாரு. வலைவழியில் இருக்கு, தட்டி பாருங்க. நான் சொல்லல, நான் சொன்னா கூட ஒரு இனப்பற்று மொழி பற்றுல பெருமை பேசுகிறான் சீமான்னு நீங்க நினைக்கலாம். எவ்வளவு பெரிய சரிவு! அன்னைக்கு தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, ஆங்கிலம் பாடமொழியாக இருந்தது. ஒரு கேள்விதானே, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு வேளாண்மையை எதற்காக நான் ஆங்கிலத்தில் படிக்கணும்? அந்த கேள்வி எழுப்பணுமா வேணாமா? ஆங்கிலத்தில் வேளாண்மையை விவசாய கல்வியை படித்து விட்டு எந்த நாட்டில் போய் நான் வேளாண்மை செய்ய போறேன்? என் இன வரலாறை நான் ஏன் இங்கிலீஷ்ல படிக்கணும்? கடைசியா என்ன வந்துட்டு? ஆங்கிலம் பயிற்று மொழியாகி தமிழ் பாடமொழி ஆயிடுச்சு. பிறகு என்ன வந்தது? தமிழ் விருப்ப பாடமா மாறிச்சு. எந்த தமிழனும் விரும்பல, தமிழ் செத்துருச்சு. இவ்வளவுதான். இப்ப இருக்கிற ஒரே வழி என்ன? ஒரே வழி என்ன? தமிழ் தேச அரசியல் அதிகாரத்திற்கு வரும்போதுதான் தாய்மொழி மீட்சியுறும், தமிழன் எழுச்சியுறுவான். ஏன் அவசியம்? ஏன் அவசியம்னா, ஊழல் லஞ்சமற்ற நாடு படைக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? தொட்டதுக்கெல்லாம் காசு. படிக்கணுமா காசு, மருத்துவமனையில் படுக்கணுமா காசு, பாடையில போய் எரிக்கப்படணுமா காசு, காசு காசு காசு, பணம் பணம் பணம், ஊழல் லஞ்சம். ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்டுருச்சு. இதை ஒழிக்க வேண்டுமா, மாற்ற வேண்டுமா? ஒரே வழிதான் இருக்கிறது, தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி வரணும், வெற்றி பெறணும். வழி கிடையாது, வழி கிடையாது. ஒரு பணியிட மாற்றமா, ஒரு பணி நியமனமா, பணம். ஒரு உதவி ஆய்வாளரா, ஒரு காவலர் வேற ஒரு பகுதிக்கு பணிமாற்றம் செய்யணுமா, பணம். ஏன்னா பழகிருச்சு. ஊழல் லஞ்சம் பெறாதவனை பிழைக்க தெரியாதவன், அவன் வீண் என்று குறை சொல்லுகிற நாடாக மாறிட்டது. யார் மாத்துறது? அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதி ஜான் பெர்கின், உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவுவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆம், நாம் சபிக்கப்பட்டிருக்கிறோம். 32 ஆறுகள் தமிழ்நாட்டிலே, ஒரு ஆறு கூட உயிரோடு இல்லை. எப்படி சீமான் ஆறு உயிரோடு இல்லை? ஆறு செத்து போச்சு, சத்தியமா செத்து போச்சு. குளத்தை தனியா வெட்டுறா, குட்டையை தனியா வெட்டுறான்னு அவன் அவ்வளவே ஆறுக்குள்ள வெட்டிட்டான். 30 அடி 40 அடி ஆழத்திற்கு மணலை அள்ளி அள்ளி இரும்பு கை, இந்த கை ஒன்று பொக்களின்னு வச்சு அள்ளி அள்ளி வித்து தின்னாச்சு. ஆறு செத்துருச்சு. ஆறு செத்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்க?
ஆற்று கரை ஓரத்திலே இருக்கிற பனையும் தென்னையும் கழுத்து முறிஞ்சு செத்து போச்சு. பனை மரம் 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து வாழக்கூடிய ஒரு தாவரம் இறந்து போகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே வரைக்கும் தண்ணி இல்லை, நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு, ஆறு செத்து போச்சு. ஆறு எப்படி சாகும்? ஆற்றுக்கு மணல் என்பது மனித உடலுக்கு தோல். என் தோலை அப்படியே செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா காற்றில் மிதந்து வருகிற நோய் தொற்று பட்டு நான் உடனடியாக மரணித்து விடுவேன். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் மணல் தான், உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கியும் மணல் தான். அது எப்படி தலை சிறந்த வடிகட்டி? கடல் நீர் உப்பு கரிக்கிறது, குடிக்க முடியல. ஆனா 2 அடி அள்ளி வந்து மணலை தோண்டி தண்ணி அள்ளி குடிச்சா உப்பு கரிக்கல. காரணம் மணல் வடிகட்டி விடுகிறது. அந்த மண்ணை அள்ளி வித்து காசாக்குனது யார்? அறிவுபூர்வமா கேள்வியை நம்மள அழுப்புவான். மண் இல்லாம எப்படி, மணல் இல்லாம எப்படி வீடு கட்டுவாய்? தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்குத்தான் இந்த ஆறுகளில் மண் அள்ளப்பட்டதா? அள்ளப்பட்டதா சொல்லுங்க. ஆந்திராவில் பாலாற்று மணல் கிடைக்கும், ஆந்திராவில் தாமிரபரணி ஆற்று, கேரளாவில் இந்த தமிழ்நாட்டு ஆறுகளின் மணல் கிடைக்கும் எழுதி வச்சு வைக்கப்படுது. அவை மாநிலத்தில் மண்ணல்ல தடை இருக்கு, ஏ மாநிலத்தில் எந்த தடையும் இல்லாமல் அள்ளப்படுது. ஏன்? பணம். பணம். கிளாடு பூரிங்கோ பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞர் என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் அன்பு பிள்ளைகளே ஓடி வாருங்கள். இன்னும் இருக்காரு, பிரான்ஸ்ல இருக்காரு அவர். ஓடி வாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே, நம் இயற்கை அன்னை, நம் பூமி தாய் சாக கிடக்கிறார், மரணப்படுக்கையில் கிடக்கிறார், அவளை காப்பாற்றுவதற்கு ஓடி வாருங்கள். ஆதியில் நாம் உணவிற்காக காடுகளில் வேட்டையாடினோம், கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். நம் தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தால் ஆறு ஆறாக இருந்தது, ஏரி ஏரியாக இருந்தது, மலை மலையாக இருந்தது. பிறகு இவர்கள் பண வேட்டைக்கு ஆடினார்கள். பசிக்கு வேட்டையாடும் போது இருந்துச்சு, பணத்திற்கு வேட்டையாட தொடங்கினார்கள். நம் தாய் 18 வயதிலேயே பாட்டியாகிவிட்டால், இப்ப மரணப்படுக்கையில் இருக்கால், காப்பாற்ற ஓடி வாருங்கள். யார் காப்பாற்றுறது? அவளை மரணப்படுக்கை தள்ளுன இந்த பண வேட்டைக்காரர்கள் யார்? ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பதே மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஆனா எங்க மலை இருக்கு? ஆற்று மணல் முடிந்த பிறகு மலை மணல், எம் சாண்ட். எங்கிருந்து அருவி வந்தது, அருவியில் இருந்து ஆறு வந்தது. அந்த அருவிதான் சிறு குறு கற்களை உருட்டி கொண்டு நொறுக்கி வந்து மேலே மணலாக படிய வைத்தது. இந்த மணலை முடித்து விட்டு எங்கிருந்து அருவி வந்ததோ அந்த மலையை கை வச்சு தகர்க்கிறார்கள். எம் சாண்ட், கல்குவாரி, கிரஷர் போட்டு நொறுக்கிறாங்க. என்ன ஆகும்? என்ன? நாடு பாலைவனமா மாறும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளுங்கிறார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பாட்டன் இளங்கோவடிகள் பாடிட்டு போயிருக்காருன்னு பாருங்க. சிலப்பதிகாரத்தில் மலை அழிச்சு முல்லையும், முல்லை நிலம், முல்லையும் குறிஞ்சியும், மலையும் மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடம், மலை காடெல்லாம் அழிச்சிட்டா நிலம், மூணாவது நிலம் மருத நிலம், மருதத்திணை. அது என்ன? நிலம் நல்லியல்பை இழந்து நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும். நாடு பாலைவனமா போயிரும். அப்பவே கணிச்சிருக்காரு, இந்த பயில எல்லாத்தையும் அத்தி அள்ளி தின்னுட்டு வித்துட்டு போயிடுவாங்க. 10 வருஷமா தான் அண்ணன் கத்தி பார்க்குறேன். ஆனால் என்னை பைத்தியக்காரனை தான் பார்க்குறானே ஒழிய இதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சதா புரியலையான்னு ஒன்றும் புரியல. என்ன கொடுக்கும் பாருங்க. கேரளாவில் அவன் கேரளாவில் அந்த மண்ணின் மகன் ஆட்சி செய்யறதுனால அவன் விளிங்கத்தில் அதானி ஒரு துறைமுகம் கட்டுறாரு. அதுக்கு 80 லட்சம் டன் அவனுக்கு கற்கள் தேவைப்படுது. 80 லட்சம் டன் கற்கள், அதை மூடுறதுக்கு, கடலில் கல்லை போட்டு மண்ணை மூடுறதுக்கு, தண்ணி வராமல் தடுக்கிறது. அவன் மலையை தொடாம என் மணலை கன்னியாகுமரியிலேருந்து என் மலையை வச்சு எடுத்துட்டு போறான். 80 லட்சம் டன், 50 லட்சம் டன் போயிடுச்சு, போயிட்டு இருக்கு. ஏன்?
அந்த மண்ணின் மகனே அங்கே ஆள்றான். அதான் இங்கே இருக்கு சிக்கல். நாங்கள் தமிழ் தேசம் பேசுறது உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பாக இருக்குன்னா, நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்டி ராமாராவ் தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்போ ஏன் நீங்கள் யாருமே எதிர்க்கலை, யாருமே பேசலை? அவர் இன்னைக்கு தமிழ் தேசியத்தை ஏற்காமல் எதிர்க்கிற எல்லா இயக்கமும் என்டி ராமாராவோட தெலுங்கு தேசம் கட்சியோட, சந்திரபாபு நாயுடோட தெலுங்கு தேசம் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கா இல்லையா? அப்ப அவருங்க வச்சா இனிக்குது, நாங்க வச்சா கசக்குது. இதுன்னு வேற்றுக்கரக சொல்லு நினைச்சிங்களா? தமிழ் தேசம்ங்கிறது நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழுகிற மக்கள் அவர்களுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, அவனுடைய பாட்டு, இசை, கூத்து, விளையாட்டு, இதெல்லாம் பொருளாதாரம், அரசியல், இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்குல்ல. இது தமிழ் தேசம். இந்த அரசியல் எல்லாம் தமிழ் தேச அரசியல், அவ்வளவுதானே. இதுல என்ன உங்களுக்கு வெறுப்பு வருது? அவ்வளவு ஒவ்வாமை இதுல இதன் மேல ஏன் கேட்குது? கும்பிடுற சாமிக்கு அரசியல் செய்வது வேற, தமிழ் தேச அரசியல் வாழுகிற பூமிக்கு காப்பாற்ற அரசியல் செய்வது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மனிதன் வணங்குவதற்கு பல லட்சக்கணக்கான சாமிகள் இருக்கு. ஆனால் உலகில் எல்லா உயிரினமும் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்குது. அதனால வணங்குகிற சாமிக்கு அரசியல் செய்ய போறதா, வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்வதாங்கிறதா நமக்கு முன்னாடி இருக்குது. வாழுகிற பூமியை காக்க அரசியல் செய்ய வேண்டும் என்றால் இந்த நிலத்தில் ஒரே ஒரு அரசியல் தான் இருக்கிறது, அது தமிழ் தேச அரசியல் தான். அதை விளங்கணும். சும்மா இந்திய கட்சி, இந்திய ஒன்றிய கட்சிகள் இதை பத்தி கவலைப்படாது. ஒரு கட்சிக்கு சாமி இருந்தா போதும். பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இருந்தா போதும், அது அதை வச்சு வண்டி ஓட்டிடும். இவங்களுக்கு ஒன்றும் இல்லை. we are all Hindus. அது RSS, பிஜேபி. எஸ், we are all Hindus. இது காங்கிரஸ். அவன் சவுண்ட் இந்துத்துவா, அவன் சாஃப்ட் இந்துத்துவா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான் உங்க கோட்பாடு, இவ்வளவுதான். இது ரெண்டும் ஓடும். 50 வருஷம் நாட்டை காங்கிரஸ் கொடுத்து இவ்வளவு ஏழைகள், பஞ்ச பராரிகள், 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். இந்த தேசத்தை ஆண்ட எந்த ஒரு தலைவனாவது இந்த நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்ற சத்தியத்தை, உறுதியை நமக்கு தர முடியுமா? தொலைக்காட்சி திருப்ப முடியுதா அவங்களால? வலையொலியை தட்ட முடியுதா? ஊட்டச்சத்து இல்லாமல், உணவில்லாமல் சோர்ந்து தாயின் தந்தையின் மடியிலே படுத்து, இவள் வேறு குஷி, இவள் உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக வளர பணம் இல்லாமல் கிடக்கிறார், உங்கள் பணத்தில் மாசம் ஒரு 500 ரூபாயை அனுப்பிவிடுங்கள். தொண்டு நிறுவனங்கள் பிச்சை எடுக்கிறது, கையேந்துகிறது. அப்ப சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட், சில்ட்ரன் குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கினீர்கள். அது எங்க? எவன்ட்ட பதில் இருக்கு? யார் வந்து சொல்லுவா அந்த காசு எங்க? என்ன கொடுமை, என்ன கொடுமை! எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. போக்குவரத்தா தனியார், பள்ளியா தனியார், கல்லூரியா தனியார், தொடர்வண்டி தனியார் போகுது. இராணுவத்தில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துட்டு. இராணுவ ரகசியம்லாம் நீங்க நீ பேசிட்டு இருக்க முடியாது. என்ன ரகசியம் உங்களுக்கு இருக்கும்? நீ அமெரிக்காவில் பீரங்கி வாங்குற, போர் விமானம் வாங்குற, பிரான்ஸ்ல ரபேல் விமானம் வாங்குற, இஸ்ரேலில் பீரங்கி வாங்குற, ரஷ்யாவில் துப்பாக்கி வாங்குற. இதெல்லாம் அவன்கிட்ட வாங்கிட்டு எந்த நாட்டோட சண்டை போட்டு என்ன காப்பாற்ற போற? சொல்லுங்க. எந்த சரிக்காது, எந்த நாட்டில்? அதில் நான் பிரான்ஸில் போய் அப்படி தரம் உயர்ந்த விமானத்தை இந்தியாவுக்கு கொடுக்கணும்னு அவர் ரபேல்னு ஒரு தரம் உயர்ந்த விமானத்தை ஒன்று தயாரித்து கொடுக்குறானா? அதே பாகிஸ்தான் கேட்டாலும் அவன் காசு வாங்கிட்டு இருப்பான். அவன் சந்தை வச்சிருக்கான், ஆயுத விற்பனை சந்தை வச்சிருக்கான். அவன் யார் காசு கொடுத்தாலும் கொடுப்பான். இல்லை இல்லை, நான் இந்தியாவுக்கு தான் கொடுப்பேன், வேற எந்த நாட்டுக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படிலாம் ஒப்பந்தம் போடுறானா? நீங்க என்ன நம்பிட்டு இருக்கீங்க? இந்த ராணுவம்லாம் நம்மளை பாதுகாக்கணும்ட்டு. கொடுமை. குரங்கணில தீ பிடிச்சி சுற்றுலா போன பிள்ளைகளை சுற்றி வளைச்சி தீ பிடிச்சிருச்சு. உலகத்துல சின்ன சின்ன நாடு, ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் மக்களுக்கு கொண்ட நாடுலாம் உலங்குருதி இருக்குல்ல, ஒரு தட்டான் பூச்சி மாதிரி ஒரு உலங்குருதி சர சர சரன்னு வந்து பொடி அப்படி மணலையும் பொடி அப்படி தூக்கி அணைச்சிட்டு ஓடிடுறான். அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நடந்துருது. இவ்வளவு பெரிய நாடு, நாங்க பெரிய ராணுவம் வச்சிருக்கோம் சொல்ற நாடு. அப்ப அம்மையார் நிர்மலா சீதாராமன் தான் ராணுவத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர். அது என்ன நீங்க காப்பாற்ற? ராத்திரியில் எங்கிட்டு போய் தேடுறது?
ஒருவேளை ராத்திரியில் நமக்கும் சீனாவுக்கும் போர் வந்துருச்சு, இருங்க காலையில் சண்டை வச்சுக்கிறோமுங்க, என்னங்க ராத்திரியில் வந்தீங்கன்னா எப்படிங்க அப்படி சொல்லுவீங்களா? எப்படி எப்படி இருக்கு பாருங்க கொடுமை. கடல்ல என்ன கொட்டிடுச்சு எண்ணூர்ல. இதான் என் தம்பிலாம் வந்திருக்காங்க கோவிலில், நாங்கெல்லாம் போய் நின்னோம். எங்கள் ஐயா கக்கன் ஐயாவுடைய பேத்தி தான் அவங்க மாவட்ட அப்போ ஆட்சி பண்ணி வாளிக்கிட்ட எழுதி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க எண்ணெயை. நீங்கள் சில நாடு இந்த மாதிரி கப்பலில் கொட்டிடுச்சுன்னா, அது என்னடா நீ இப்படி கடலில் கொட்டிச்சுன்னு இருக்கிறேன், இந்த கப்பலும் மோதிடுச்சுன்னா பேய்க்கும் ஜண்டை மாதிரி சொல்லிட்டு இருக்க, கப்பல் இங்கே நிற்குதுன்னு அந்த கப்பலுக்காரனுக்கு தெரியாதா எப்படி இப்படி மோதினான்னு? அது திட்டமிட்டு கொட்டிட்டாங்க, மீனவர்கள் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்ட்டு. சின்ன நாடுகள் நான் பார்க்குறேன் இது மாதிரி என்ன கொட்டினா என்னடா பண்ணுதுன்னு விறுவிறுன்னு உலங்குறதுல ஒரு பொடியை தூக்கிட்டு போகுது, ஒரு பவுடரை பொடியை தூவுது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தோன்னா அதை அப்படியே கெட்டிப்பட்டு போயிடுது. அப்படியே பாய் மாதிரி சுருட்டி டக்குன்னு அப்படி வாங்கி வச்சு தூக்கிட்டு பறந்து போயிடுறான். அந்த நாடே நான் வளர்ற நாடு, வளர்ந்துட்டேன் நாடுன்னு சொல்லலை. அது டிஜிட்டல் இந்தியா பேசல, டெவலப்பும் பேசலை, ஒன்றும் பேசலை. எங்காலும் போய் வெளிநாட்டில் நின்றுக்கிட்டு இந்தியா வளர்கிறது, உலகமே எங்களை பார்த்து வியக்கிறது. அப்புறம் கடல்ல விட்ட என்னை வாழிக்கிட்டா வியக்கம் என்ன பண்ணுவான்? நீங்க ஒன்னொன்னே கேட்டீங்கன்னா தலை சுத்திரும். எப்ப பார்த்தாலும் சீமான் கோபமா இருக்காரு, இதுதான் காரணம். கோபமாவே இருக்காரப்பா, இதுதான்ப்பா காரணம். உங்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறது நேசிக்கிறதாப்பா பிரச்சனையே. எனக்கு என்ன, அவன் என்ன கேட்டு போனா நமக்கு என்னன்னு போக முடியலையே. அதுதான் இந்த கொடுமையிலெல்லாம் நீங்க மாத்தணும்னா ஒண்ணுதான் செய்யணும், தமிழ் தேசிய அரசியல் வளரணும், வெல்லணும். அதை விட்டா வழி கிடையாது. இந்தியம் என்றாலே ஏமாற்று, திராவிடம் என்றாலே திருட்டு, தமிழ் தேசியம் ஒன்றுதான் மாற்று. அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இதையே அண்ணன் அருள் பணிக்கு படிக்கிற அருள் சகோதரி ஆகிறதுக்கு படிக்கிற பிள்ளைகள்ட்ட இவ்வளவு பேச்சுக்க கூடாது. மாற்றம் என்பது நம்ம ஒவ்வொருக்குள்ளேருந்து வரணும். நீங்களும் உங்களால் இயன்ற வரைக்கும் விதைங்க. ஓசோ சொல்றான்ல, என் இரு கைகள் நிறைய விதைகள், நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு முளைக்குதோ முளைக்கிட்டு அதை தான் நம்ம செய்யணும். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அறுவடைக்கான நாளாக பார்க்காதீர்கள், ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக பாருங்கள்னு. என்னை விட அதிகமாக உங்களால் விதைக்க முடியும். நாளைக்கு அருள் தந்தையராகி அருள் பணிக்கு நீங்கள் போகும்போது சந்திக்கிற மக்களிடத்தில் எல்லாம் தூய அரசியலை விதைக்கணும், நல்ல அரசியலை விதைக்கணும். நீங்க இங்க பாருங்க, மு வரதராசனார் சொல்றாரு, நல்ல கருத்தை உருவாக்கி விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாதுங்க. அப்படி உருவானாலும் அது நிலைக்காது. இறைப்பணி புனிதமானது, ஆனால் அதற்கிணையாக புனிதமானது நல்ல அரசியலை வளர்த்தெடுப்பது, நல்ல அரசியலை உருவாக்குவது. நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறது சேவைதான், அது தேவை. மரக்கண்டுகளை நட்டு வளர்ச்சி வளர்ப்பது, சூழிகளை பாதுகாப்பது, அது தேவைதான், அது தேவை. வயதானவர்களுக்கு உணவளித்து முதியோர்களும் வைத்து அவர்களை பாதுகாப்பது சேவைதான், அது தேவை. ஆனால் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி ஒரு நல்ல அரசை அமைய செய்து விட்டால் இந்த சேவை தேவைப்படாத அரசே செய்யும். புரட்சியாளர் சேகவரா சொல்றான்ல, மக்களின் விருப்பத்திற்கேற்ப ஆட்சி செய்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் அதை விட மகிழ்ச்சிகரமான ஒன்று உண்டா? நான் எனக்கோ என் குடும்பத்திற்கோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை, காரணம் என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்துவிடுங்கிறான். அப்படி மக்களுக்கான அரசை நாம் நிறுவுவதற்காகவும் நல்ல அரசியலை இந்த நிலத்தில் விதைக்கணும். கல்லூரிக்கு என்னை கூட்டிட்டு போவாங்க. இந்த கல்லூரிக்கு இல்லை, நிறைய பொதுவான கல்லூரி. அரசியல் தயவு செய்து பேசிடாதேம்பாங்க. நான் கேட்பேன், இதை விட சிறந்த அரசியல் என்னை பேசாதீங்கன்னு சொல்றது மாதிரி ஒரு அரசியல் இருக்கா? அவர் பேசாம இருந்தா நான் வேற ஏதாவது இலக்கியம் பேசிட்டு, வரலாறு பேசிட்டு, அறிவியல் புவியியல் பேசிட்டு போயிருப்பேன். அவர் இப்படி சொல்றது அப்புறம் 1 மணி நேரம் வெறும் அரசியல் தான் பேசினேன். அவர் வேணாம்னு சொன்னவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மாணவர்கள் அதிர கைதட்டும் போது அவருக்கு தலைகுனிவாயிருது. என்னடா நம்ம சும்மா இருக்காம இவற்றை இதே வாயை கொடுத்துட்டோமே, அவர் பேசிட்டு இருக்காருன்ட்டு. அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம்,
ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். யார் சொல்றதை கேட்க போறீங்க? பிளாட்டோ சொல்றான், நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ எவனை அருவருக்கிறியோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டு விடுங்கிறான். அரிஸ்டாட்டில் பிளாட்டோ சொன்னதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொல்றான், ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான். அது ரொம்ப முக்கியம். அண்ணல் காந்தியடிகள் அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார். இப்ப நீங்க மனுஷனா இருக்க போறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கணும். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அரசியல் வேண்டாம் என்று நான் விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் வாழப் போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. ஒரு மனிதனின் உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனிதனின் வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். உங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். இது அறிவியல் புவியியல் போல அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அதை கவனத்தில் எடுத்து. அதனால என்ன செய்யணும்? நாம துணிஞ்சு பேசணும். என்னைக்கு முடிதிருத்தகத்திலையும் தேநீர் கடையிலையும் தயவு செய்து இங்க அரசியல் பேசுங்கள் என்று எழுதி வைக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். அதனால என் அன்பிற்குரிய அருள் சகோதர சகோதரிகள், உங்களுக்கான பணி வரும்போது பிள்ளைகளுக்கு நல்ல அரசியலை கற்றுக் கொடுங்கள். மண்ணை மக்களை நேசிக்க கற்றுக் கொடுங்கள். மரம் செடி கொடிகளை நேசிக்க கற்றுக் கொடுங்கள். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பூச்சி வண்டுகளை நேசிக்க கற்றுக் கொடுக்கும். நான் எங்கள் அப்பா நம்மாழ்வார்ட்ட கேட்டேன், அப்பா பூச்சிக்கொல்லி அடி, எதுக்குப்பா பூச்சியை கொல்லணும்னு கேட்குறது. அது பூச்சிக்கொல்லியே கிடையாது. அதை குடிச்சா மனுஷன் உயிரோடு இருப்பானா? செத்து போயிடுவான். அப்போ ஏன் பூச்சிக்கொல்லிங்கிறது உயிர்கொல்லின்னு சொல்லணும்? பூச்சி ஏன் கொல்லணும்? ஒரு பூச்சி தேனு தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது, பல பூச்சிகள் மகரந்த சேர்க்கையை கடத்துது, ஒரு பூவில் இன்னொரு பூவுக்கு மகரந்தத்தை கண்டு கடத்துது. இந்த பூச்சிகள் இல்லாமல் எப்படி உயிர் பெருக்கம் பல்லுயிர் சூழல் எப்படி வரும்? எந்த மரமும் செடியும் பூக்கும் காய்க்காது. இந்த உயிரியல் உண்மையை அறிவியல் உண்மையை கூட அறியாத ஒரு குருட்டு கூட்டம் கொசு வந்துருச்சு, கொசு டெங்குன்னு இப்ப சங்கு ஊதிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி டெங்குலாம் கேள்விப்பட்டீங்களா? 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்ததா? எதனால கொசு அதிகமாயிருது? நாடே குப்பை மேடாயிருச்சு. எங்கும் குப்பை, நீர் தேக்கம், கழிவு நீர் தேக்கம். அதுல முதல்ல கொசு பெருக விடாம அழிக்கணும்னா யாரால முடியும்? தவளை, அரட்டலை. அது சின்னதாக அரட்டலையா இருக்கும்போது அந்த கொசு முட்டையை பிடிச்சி தின்னுடும். அதான் அதுக்கு உணவு. நீங்க அது மேல பிளீச்சிங் பவுடர், அந்த பவுடர், இந்த பவுடர்னு போட்டு அது லார்வா பருவத்திலே அந்த பூச்சி, அந்த தவளை, அந்த அரட்டலையை கொண்டு போறீங்க. அப்ப கொசு சுதந்திரமா முட்டையிட்டு லட்சக்கணக்காக பறந்து வருது, கடிச்சிருது. அப்புறம் டெங்கு நம்ம செத்து போறோம். இதான் நடக்குது. அப்போ உயிர் சூழல் இருக்கு பாருங்க, உயிர் சூழல், அந்த சங்கிலி ஒன்றோடு ஒன்று உணவு சங்கிலி தொடர்ந்து அதை துண்டிச்சிடக்கூடாது. துண்டிச்சிருச்சுன்னா முடிஞ்சிடும் உலகம். எலி செத்தா என்ன? பாம்பு கரை இருக்காது. இப்போ பாம்பு செத்தா என்ன? மற்ற உயிரினங்கள் கழுகு, கள்ளப்பிறந்து இந்த மாதிரி உணவு இருக்காது. அப்போ ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்குது பாருங்க. இரவுல ஆந்தை முழிச்சிட்டு வரும். ஆந்தைக்கு உணவு இந்த எலி, பாம்பு இது போன்றது தான். அப்போ நம்ம ஒவ்வொன்றும் அந்த உணவு சங்கிலி அறுத்துட்டா உயிர் சூழல் பெருக்கம் இல்லை, உயிர் தொடர்ச்சி இல்லை, சுழற்சி இல்லை. அப்போ நம்ம அழிவை நோக்கித்தான் நகருவோம். காக்கை செத்துட்டா என்ன? மைனா செத்துட்டா என்ன? சிட்டுக்குருவி செத்துட்டா என்ன? இப்படி யோசிச்சுட்டு இருந்தா என்ன? எல்லாம் செத்துட்டா நாம செத்துருவோம். காக்கை சாகும்போது பார்க்க நம்ம இருக்கோம், நாம சாகும்போது பார்க்க யாரும் இருக்க மாட்டான். காக்கையின் பயன் என்ன? அது தவசத்துக்கு சோறு வைக்கும்போது அப்பா அம்மா இறந்துட்டா சோறு வைக்கிறது, அது சாப்பிட்றதுக்கு தானே காக்கை. எத்தனை மரங்கள், வேப்ப மரம் எவ்வளவு பழக்குது, எவ்வளவு பழுக்குது, எத்தனை பழத்தை கீழே கொட்டுது வேருக்கு கீழே. ஒரு செடி முளைக்குதா? ஒரு வேப்ப மரம் கண்ணு முளைக்குதா? முளைக்காது. எப்போதும் முளைக்கும். காக்கை அதை தன் உணவுக்கு சாப்பிட்டு கழிவா போடணும். அந்த உடலுக்குள் போய் வரும்போது ஒரு வேதி மாற்றத்தை அடைஞ்சு அது முளைக்கிற திறனை பெறுது. இது இயற்கையின் விதி. ஆலமரம், அரச மரத்தில் எத்தனை பழம் பழுக்குது? ஏதாவது ஒரு மரம் அதுவா முளைக்குன்னு நினைக்கல. லட்சக்கணக்காக கீழே விழுந்து கிடக்கும். அரச மரத்துக்கு கீழே போங்க, முளைக்காது. அதை வௌவால் சாப்பிடணும், மைனா சாப்பிடணும்.
அதை உணவாக சாப்பிட்டு பறவைகள் போட்டால் தான், அது கழிவாக போட்டால் தான் முளைக்கிற திறனையே பெறும். இது தெரியாம நீ காக்கா செத்தா என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். நான் சொன்னேன், நீ கருமாதிக்கு சோறு வச்சு கத்துனா கூட சாப்பிட காக்கா வராதுன்னு. என்னை பார்த்து சிரித்தான். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு காக்கையை எடுத்துக்கிறாரு. உண்மையிலே வலையொலியில் இருக்கு, நீங்கள் தட்டி பாருங்க. எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டில் அந்த அம்மா அன்னைக்கு படையில் வைப்பாங்கல்ல, அதை இந்த வீட்டில் சாப்பிட விட்டு காசு வாங்கிக்கிறாரு. அடுத்த வீட்டுக்கு அந்த அம்மா வைக்கும்போது அதை சாப்பிட விட்டு காக்கையை வாடகைக்கு விடுறாருங்க. உண்மையிலே இருக்கு, வலையொலியில நீங்க தட்டி பாருங்க, இருக்கு. பார்த்துருப்பீங்க, பார்க்கலைன்னா அண்ணன் சொல்றதுக்காக பாருங்க. அப்ப இது இது எங்க எவ்வளவு கொடுமை பாருங்க. எங்க போய் நிக்க போகுது இது? எல்லாத்தையும் மாற்றி படைக்கணும்னா ஒரு அரசியல் தான் இருக்கு. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாரே, வேற வழி கிடையாது. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. இங்க புரட்சி புரட்சி என்கிறீர்களே லெனின், அது எப்போது வரும் என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை வருமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்னு. அதான் இலங்கையில் நடந்தது, இப்போ சீனாவில் நடக்குது, பல நாடுகள் நடக்குது, நம்ம நாட்டிலே விரைவில் வரும். அந்த புரட்சிக்கு தலைமை தாங்குகிற தலைவர்களா என் தம்பி தங்கைகள் உருவாகி வந்துடணும். அதுதான் இங்கே இருக்கிற முதன்மையான செய்தி. அப்புறம் பகத்சிங் கிட்ட போயிட்டு புரட்சி என்றால் என்ன, இது பகத்சிங் கிட்ட வைக்கிற கேள்வி. அவர் சொல்றாரு, புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல, அங்கு தனி மனிதன் வஞ்சம் தீர்த்துக்கிற புரட்சியில் வாய்ப்பு இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பேர் தான் புரட்சிங்கிறது. இது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். என் உடன் பிறந்தார்களே, இங்கு லஞ்சம் வாங்குவார்கள் தெரியும், தடுக்க முடியாது. ஊழல் செய்வார்கள் தெரியும், தடுக்க முடியாது. உங்கள் வளங்கள் களவு போகும், நீரை உறிஞ்சி விற்பார்கள். நீங்க ஆஸ்திரேலிய பேராசார் பில் மொலிசன் போயிட்டு இருக்காரு, ஒரு பழங்குடி. அவர் விவசாயம் பண்றாரு, மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு குச்சி அப்படி குத்தி குத்தி அதில் விதையை போட்டு அப்படி தண்ணீரை விட்டு மணலில் அப்படி விரலால் மூடிட்டே போகிறார். அங்கே ஒருத்தன் நூற்றுக்கணக்கான ஏக்கர் வச்சு டிராக்டரில் உழுது 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 விதைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவர் செய்கிற விவசாயத்துக்கு நீங்கள் செய்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? நாங்கள் தாயின் மாரில் பால் குடிக்கிறோம், அவர் அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறாருன்ட்டு. அதுதான் தண்ணீரை உறிஞ்சி விற்கிற செயல். அப்படிதான் நீங்க உலக உயிர்களின் உயிர் தேவை தண்ணீர். நல்லா கவனிச்சுக்கணும். நாம போத்தல்ல குடுவையில் வாங்கி குடிச்சிடறோம். ஒரு போன் அடிச்சு சொல்லிட்டா போதும், அழைச்சி சொல்லிட்டா போதும், 10 கண் கொண்டாப்பா கொண்டாந்து வச்சிடறான். அப்ப மற்ற உயிரினங்கள் யானை, புலி, சிங்கங்கரடி, மானு, மயில், காகம், சிட்டு, கொக்கு, இது பூச்சி, வண்டு, இதெல்லாம் என்ன செய்யும்? காட்டு எருமைகள், காட்டு மாடுகள், அதெல்லாம் என்ன செய்யும்? அது ஃபோன் அடிச்சு கேட்குமா, அண்ணாச்சி ஒரு 4 கேன் அனுப்பி விட்டுருங்க எனக்கு அப்படி. அப்ப இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் பாருங்க. மானுட சமூகம் மற்ற உயிரினங்களுக்கு செஞ்ச காரணம் சந்தை. தண்ணீர் சந்தை, கல்வி சந்தை, மருத்துவம் சந்தை, உயிர் காக்கும் மருத்துவம், அறிவியலருக்கும் கல்வி சந்தை, பெரிய சந்தை. நான் வர்ற வழியில மட்டும் 6 மருத்துவமனை இருக்கு. மருந்து கடைகள் நிறைய இருக்கு. மருந்து தரமா இருந்தா மருத்துவமனை குறைவா இருக்கும், மருத்துவமனை தரவா இருந்தா மருந்து கடை குறைவா இருக்கும். ஆனா ரெண்டுமே தரம் இல்லை. இதுதான் பிரச்சனைங்க. இதை எந்த அரசியல் பேசும்னு நினைக்கிறீங்க? உலக உயிர்களை, சூழியலை நேசிச்சு, நீங்க எங்க அப்பா நம்மாழ்வார் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 25 ஆண்டு கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது, அப்படி இருந்தால் அது வாழ்கிற இடமாக இருக்காது. இது அவர். இப்ப எங்க ஐயா கி வெங்கட்ராம எழுதியிருக்கிறார். அவங்க தமிழ் தேச பொது உடைமை கட்சியில் இருக்கிறாங்க. என்ன இருக்காங்கன்னா, 120 நாடுகளுக்கு மேல சேர்ந்த அறிஞர்கள்லாம் ஆய்வு செய்து ஐநாவில் சமர்ப்பிக்கிறான். என்ன சமர்ப்பிக்கிறான்? 12 ஆண்டுகள் தாண்டா இந்த பூமி இருக்கும், இன்னும் 12 ஆண்டு தான் சொல்லியிருக்கிறார் ஆய்வுல சொல்றாங்க. அதுக்குள் இந்த மானுட சமூகம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் பூமின்னு ஒன்றே இருக்காதுறாங்க. இப்ப இமயமலையை சுற்றி 80,000 இடத்துல இருந்து பனிப்பாறைகள் உருவி ஓடி வருது. அதுதான் நன்னீருங்கிறோம். வட இந்திய நதிகள்லாம் வற்றாம ஓடிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். புவி வெப்பமாகிறதுனால
வேகமா உருகி ஓடி வருது. அது என்ன 2030 சுத்தமா உருகி ஓடிரும்ன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? நீ கிளீன் இந்தியா போடுற, ஏன் கிரீன் இந்தியா போடல? ஏன் போடல? ஒரு மக்கள் இயக்கம் போல மரம் நடுவதலை வளர்த்தால் இந்த பூமியை பச்சை போர்வையால போத்திர முடியாதா? போத்திர முடியாதா சொல்லுங்க. மரம் இல்லை என்றால் மழை இல்லைன்னு தெரியுது. மரம் இல்லை என்றால் உயிர் காற்றே இல்லைன்னு தெரியுது. மூச்சு காற்று ஆக்சிஜன் வெறுமனே வீசுற காற்றை உயிர் காற்றாக மாற்றி தருகிற பணியவே மரம் தான் செய்யுது. மரம் மண்ணின் வரம் இல்லையா? மரம் நம் உயிர் இல்லையா? அதை எந்த அரசியல் பேசும்? இந்திய அரசியல் பேசுமா, இல்ல திராவிட அரசியல் பேசுமா? உலகத்தில் ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்கு, பேர் இயக்கம். சூழியலை நேசித்து அரசியல் செய்கிறதுக்கு, ஆடு மாடு கோழி குருவி பூச்சி வண்டுக்கு அரசியல் பேசுறதுக்கு ஒரே அரசியல் தான் இருக்கு. அது தமிழ் தேச அரசியல் தான் இருக்கு. நாங்கள் எங்கள் தாய் நிலத்தை, எங்கள் தாய்மொழியை உயிருக்கு மேலாக நேசிக்கிறதுனால, பேரன்பு கொண்டு காதலிக்கிறதுனால இந்த அரசியலை வலுவாக நின்று பேசுறோம். அது தேசியம் என்பது ஒரு நிலப்பரப்பு, தேசம் என்பது தேசிய நிலப்பரப்பு, ஒரு நிலப்பரப்பை கொண்டு அளவிடுவது அல்ல. அது மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, வழிபாடு, விளையாட்டு, எல்லாம் இசை, பாட்டு, கூத்து, தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம் எல்லாம் சேர்த்து, கனிம வளம், பெண்ணிய உரிமை, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், பொருளாதார மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, இவற்றையெல்லாம் சேர்த்து அது ஒரு இனம் சார்ந்ததுதான் தேசியம். இதையெல்லாம் சார்ந்த ஒரு இனம் சார்ந்ததுதான் தேசியம். அப்படித்தானே இருக்கு, உலகம் பூரா அப்படித்தான் இருக்கு. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை கொண்டிருப்பார்களே ஆனால் அது ஒரு தேசிய இனம். அது தனக்கேயான கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கொண்டிருக்குமே ஆனால் அது மிக மூத்த தேசிய இனம், மிக பெருத்த தேசிய இனம். அப்படிதான் தமிழ் மிக மூத்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள் தமிழ் குடிகள். அது எல்லாத்தையும் அழிய கொடுத்துட்டு என்ன பண்றது? என் கண்ணுக்கு முன்னாடி என் கலை செத்துக்கிட்டு இருக்கு. பெருத்த பூதம் போல வந்த சினிமா, ஒரே ஒரு விளையாட்டு கிரிக்கெட், அத்தனை தனித்திறன் விளையாட்டையும் ஒழிச்சிட்டு, வட்டெறிதல், குண்டெறிதல், ஈட்டி எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், எதுலேயும் இருக்கும். எதுக்கும் புகழ் வெளிச்சம் இல்லை. ஒரே ஒரு கலை சினிமா என்கிற பூதம். கரகாட்டம், பொம்மலாட்டம், பாவக்கூத்து, காவடி ஆட்டம், மயிலாட்டம், மானாட்டம், எல்லா ஆட்டத்தையும் தின்னுட்டு, கோயிலாட்டம், கும்மி எதுவும் கிடையாது. இப்ப என்ன இருந்துச்சு? அரசு விழாக்கள்லையும், திருமண விழாக்கள்லையும், நிகழ்வுகள்லையும் கேரளாவினுடைய சண்டமேளத்தை கொண்டு வந்து அடிச்சு, அது காடுகளில் விலங்குகளை விரட்டுவதற்கு அவன் ஒரே அடிதான் அடிப்பான். ஆனால் என்னுடைய தொன்மை இசை வடிவமான நாயனம் தவன், நாயனத்து நாதசுரத்துல நீங்க சிங்கார கொஞ்சம் சலங்கையில சிங்கார வேலனே தேவை, அந்த பாட்டை ஒரு தடவை அண்ணன் சொன்னதுக்காக போட்டுக்கலுங்க. உயிரை உருக்கும் இசை. ஐயா காரைக்குடி அருணாச்சலம் வாய்ச்சிருப்பாங்க, தில்லான மோகனம் பாருங்க. நொடிக்கு நொடி இசையை மாற்றி மாற்றி கொடுத்து அது உயிரை மயக்குகிற ஒன்று இசை என்பது. நீங்க சண்டமேளம் அடிச்சா யாருக்காவது சாமி வருமா? ஆனா எங்க நாயனந்தோல் அடிச்சா சாமி வராது இருக்காது. எங்க பறை அடிச்சா என்னை கேட்ப, அந்த தமிழர்களை எப்படி கண்டுபிடி பேசிமா? கூட்டமா இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி, எவன் தன்னை அறியாம ஆடுறானா அவனே தனியாயிடு, அவன்லாம் ஏன் நாயனந்தவள் எதுக்கு அடிக்கிறான்? நம்ம ஊர்ல கொட்டு கொட்டுறான செத்தவனுக்கு எதுக்கு? கடைசி மருத்துவன் அவன் தான். ஏன்னா என் பரம்பரை மரபணுல இசை ஊறி இருக்குது, இந்த சத்தம் ஊறி இருக்குது. மருத்துவர் கைவிட்டு பிணமா நான் படுத்து கிடக்கும் போதும் அடிச்சு பார்க்குறான். ஒரு துளி உயிர் துளி இருந்தால் கூட நரம்புல முறுக்கேறி எந்திரிச்சிட மாட்டான். நான் அது நடக்கலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சுட்டான், புதைச்சிருங்கன்னா அவன் கடைசி மருத்துவர் கைவிட்டார்னா விட்டார், அவ்வளோதான். அந்த மாதிரி இசை வடிவம் விழாக்கள்ல, கோயில் விழாக்கள்ல, திருவிழாக்கள்ல மாடிட்டு இருந்தோம், திருமணங்கள்லாம் வாசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சண்டை மேலம். அப்ப ஒரு கண் முன்னாடி உன் கலை வடிவம் செத்து போச்சு. இப்ப உழைப்பிலிருந்து முதல்ல மொழியிலிருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அப்புறம் வரலாற்றிலிருந்து, அப்புறம் வழிபாட்டிலிருந்து, அப்படி போயிட்டு எல்லாம் போய் கடைசியா உழைப்பிலிருந்து வெளியேறின பிறகு இப்ப அந்த உழைப்பின் தேவை இருக்குது, வெளியிலிருந்து வரலாம், வட மாநிலத்தை வந்து ஏறலாம். 2 கோடி
இவன் அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான். அரசியலும் அதிகாரம் அவன்கிட்ட போயிட்டா நான் தானாகவே அடிமையாயிருவேன். ஏற்கனவே அப்படித்தான் ஒரு நிலத்தில் நாங்கள் அடிமையாகி அடித்து விரட்டப்பட்டு ஏதிலிகளாக உலகெங்கு ஓடி போயிருக்கிறோம். ஆனால் இங்கிருந்து நாங்கள் விரட்டப்படுவதற்கான வாய்ப்பு கண்ணுக்கு தெரியுது. அப்போ எப்படி எழுச்சி வராமல் எப்படி இருக்கிறது, எப்படி விடுறது? இப்போ ஒருவேளை தமிழ் தேசிய அரசியல் வலுப்பெற்று நாங்கள் எங்கள் கையில் அதிகாரம் இருந்தால் வட மாநிலங்களெல்லாம் இன்னர் லைன் பெர்மிட் எடுத்து தான் போக முடியும். வடகிழக்கு மாநிலங்களில் திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயெல்லாம் நாங்கள் போகும்போது, நானே போகும்போது எடுத்துக்கிட்டு தான் போனேன். எங்கே போய் தங்குவீங்க, எத்தனை நாள் தங்குவீங்க, எந்த விடுதியில் இருப்பீங்க, என்ன விலைக்காக வந்திருக்கீங்க, எல்லாம் கொடுத்துட்டு தான் போகணும். ஆனால் இவனுக்கு வேலைக்கு நம்ம உழைப்பிலிருந்து ஏன் வெளியேற்றப்படுறோம்? ஒரு தாழ்வு மனப்பான்மை. தச்சு வேலை எங்கே செய்யறதில்லை, அதை சிங்கப்பூரில் செய்யறது. கம்பி கட்டுற வேலை எங்கே செய்யறதில்லை, அதை மலேசியாவில் செய்யறது. ஆடு மாடு மேய்க்கிறது இங்கே அவமானம். ஆனால் துபாய், அரபு நாடுகளில் போய் ஒட்டகம் மேய்க்கிறது வெகுமானமா? அது வருமானமா? இது ஒரு இழி சிந்தனை. தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து விழுந்த சமூகம் தமிழ் சமூகம். அது புரிஞ்சுக்கணும். தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனையால் இந்த இனம் வீழ்ந்து போனது. அதனால என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், ஜூலியஸ் சீசர் சொல்றான்ல, என்ன சொல்றான்னு நினைக்கிறீங்க? அடுத்தவன் வந்து உன்னை அறிவிச்சு இவர்தான் இப்படி ஆளுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு சொல்றா நான் ஆக சிறந்தவன் என்று நீயே உன்னை அறிமுகப்படுத்துறான்றான். அப்படி தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆக சிறந்த பேரினத்தின் பிள்ளைகள் என்ற பெருமிதமும் திமிரும் கொண்டு அலையணும். அதனால ரொம்ப பயந்துடாதீங்க. நமக்கு ஒரு காலம் வருது, எல்லாம் சரியாகும், தானா சரியாகும், சரியாகும். சரி செய்கிறோம், அது எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். அதாவது இந்த கருத்தியல் ஒன்றுதான் தேவையான கருத்தியல், இந்த கோட்பாடு ஒன்றுதான் மாற்று, இது ஒன்றுதான் புதிது. அவர்கள் ஆற்று மணல் களவுவதோ, மலை நொறுக்கப்படுவதோ, காடுகள் அழிக்கப்படுவதோ, நீர் உறிஞ்சி விற்கப்படுவதோ, மீத்தேன் ஈத்தேன் என்று இந்த நிலத்தின் வளத்தை உறிஞ்சி கொண்டு போவதையோ பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். நீங்க பாருங்க, இந்திய ஒன்றிய அரசு இந்த நாடு மற்ற நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டுக்கிறது. ஒப்பந்தம் போட்டு தொழில் தொடங்கிக்கிறது, அது பண்ணிக்கிறது, எல்லாம் எல்லா வளங்களையும் அங்கிருந்து பெற்றுக்கிறது, வெங்காயம் பருப்புலாம் இறக்குமதி செஞ்சுக்கிறது, எல்லாம் பண்ணிக்கிறது. ஆனால் இந்த ஒரே நாடு என்று சொல்ற அந்த நாட்டுக்குள்ள இந்த காவிரியில தண்ணி வாங்க முடியாது. நீங்க அவன் படம் கேஜிஎஃப் இங்கே ஓடும், அவன் படம் காந்தாரா இங்கே ஓடும். ஆனால் நம்ம படம் அங்கே ஓடாது. தம்பி விஜயெல்லாம் நடிச்சு அங்கே போனால் பதாகை கிளிப்பான், தேட்டர் இருக்குவான். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அமெரிக்க படம் இந்த நிலப்பரப்பு முழுதும் ஒரே நாளில் ஓடி வசூலை கொண்டு போகும், 1000 கோடியை. இப்போ அவதார் வருது, 16ஆம் தேதி வரப்போகுது. எல்லா திரையரங்கும் எதிர்பார்த்து காத்திருக்கு. எப்படி 2000-3000 கோடிக்கு வசூலிச்சு கொண்டு போவார். ஆனால் என் படம் பக்கத்து மாநிலத்தில் ஓடாது. ஆனால் அவன் படம் இங்கே ஓடும், நான் விழுந்து பார்ப்பேன். என்னோட நெய்வேலி பழக்கம் நினைக்கிற மின்சாரம் எல்லாருக்கும், ஆனால் அவனோட நீர்வளம் அவனுக்கு மட்டுமே. எப்படி இருக்கு? என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன்லாம் எடுத்து என் மக்களுக்கு மட்டும்தான் நீ விநியோகிக்கிறியா? வேற மாநிலத்துக்கு கொடுக்கறது இல்லையா? இது என்ன கொடுமை பாருங்க, எவ்வளவு பெரிய தன்மான இழப்பு பாருங்க. இது தமிழர்கள் பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்து வீழ்ந்தவர்கள். நம்முடைய பேரன்பை அவன் ஏமானித்தனம், பைத்தியக்காரத்தன்மை நினைச்சிடக்கூடாது இல்லையா? இதை பேசுறதுக்கு ஒருத்தருக்கும் துணிவில்லை. ஏன்னா எல்லாரும் பயப்படுவான். அண்ணன் இவளை பேசுறேன்ல, எல்லார் வீட்டிலையும் ரைடை போடுறான்ல, என் வீட்டில் ஒரு ரைடை போட சொல்லு, போட மாட்டான். ஏன்னா தெரியும் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு. பேசுறதுக்கு ஒரு துணிவு இருக்கணும், அதுக்கு நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். அவன் தான் அஞ்சாம எதிர்த்து சண்டை போட முடியும். அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று நடக்குது. அதனால தமிழ் தேச அரசியலை இன்னைக்கு இல்லை, நீங்க இன்னைக்கு பேசுறதை விடுங்க, நீண்ட காலமாக பேசி வர 13 ஆண்டுகளா. இதில் வலையொலியில் என் பேச்சுகள் நிறைய விளக்கி பேசியிருக்கேன் இது குறித்து. அதை நீங்கள் தட்டி பார்க்கலாம். சீமான் ஸ்பீச் அபவுட் தமிழ் தேசம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஓடியாந்துடும். யூடியூப் பூரா அண்ணன் தான் இருக்கேன். நீங்கள் ஒரு கருத்து போட்டால் கூட என் முகம் இருக்குது. இதில் என்ன வருன்னு தட்டி பார்த்தா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ ஏன் என் முகத்தை போட்டான்? அப்போ தான் திறக்கிறான்றான்.
ஒன்றும் உங்களை திட்டணும், இல்லைன்னா புகழணும், ரெண்டில் ஒன்று தான். இப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இது வேண்டாத அரசியல், இது எது ஆபத்து அப்படிலாம் நினைக்காதீங்க. இதை நேசிப்பாங்களா, வெல்லுமா, அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. 3வது பெரிய கட்சின்னு நான் சொல்லலை, தேர்தல் ஆணையம் சொல்லுது. நான் 3வது பெரிய கட்சியாக வருவேன்னு என் கட்சிக்காரன் நம்பியிருக்க மாட்டான். இவ்வளவு காலம் தாக்கு பிடிச்சி 13 ஆண்டுகள் ஒன்றும் இல்லாமல், ஒரு பின்புலம் இல்லாமல், ஊடக ஆதரவு இல்லாமல், பொருளாதார வலிமை இல்லாமல் இவ்வளவு காலம் சண்டை செஞ்சிருவாரா? இவ்வளவு காலம் நிப்பனானே அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் நின்றுருக்கோம். இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. 7 விழுக்காடை 14 விழுக்காடு ஆக்குறது பெரிய வேலை இல்லை. 14 24 ஆக்குறதும் பெரிய வேலை இல்லை. 3ஆவதாக இருக்கிற ஆள் முதல் இடத்துக்கு வர்றது ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் முதலிடம். அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. கடுமையாக உழைப்பும் வெல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் எதிர்காலத்தில் உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த தூய அரசியலுக்கான விதையை தூவிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் முளைக்கும். நாம் அறுவடை செய்யவில்லை என்றாலும் அடுத்த தலைமுறை உறுதியாக அதை அறுவடை செய்யும். தமிழ் சமூகம் மீளும், எழும், வாழும். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.